ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மட்டனுடைய கிட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரை அதுக்கு தேவையான மிளகாத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ பேன் வச்சுட்டேன். இதை வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பேனில் தான் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிட்னியை சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம இதில் வந்து நல்லா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். இப்போ அதே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா மல்லி தவிர இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேன். இதெல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஆயில் மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி சேர்க்கணும், உப்பு சேர்த்து. இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டில் பிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணலாம், அது வேகணும். அதுக்காக பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ணணும். அப்போ நல்லா வேகும். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.